ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிட்ஸுக்கான ஃப்ளிப் புக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் ரெண்டு ஆப்ஸ் வச்சு ChatGPT அண்ட் கேன்வா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ChatGPT ஸ்டோரி வாங்கிக்கலாம். கூகுள் க்ரோமில் போய் ChatGPTன்னு டைப் பண்ணாவே ஃபஸ்ட்டு வர ரிசல்ட் ஓப்பன் பண்ணால் மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் தரேன் ChatGPT. அதாவது ரைட் அ ஷார்ட் ஸ்டோரி ஃபார் மீ ஃபார் கிட்ஸ் டு லேர்ன் சம்திங் நியூ. அதுவும் கார்டன் தீமில் கேட்டிருக்கு. நமக்கான ரிசல்ட்டை ChatGPT உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன ஷார்ட் ஸ்டோரின்னு டைப் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் ரொம்ப லென்த்தியாக தான் கொடுக்கும். ஸோ நம்ம அதையே வேணும்னா இன்னும் கூட நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். மேக் இட் ஷார்ட் அப்படிங்கிற கொடுக்கறது மூலிமா நம்ம ஸ்டோரியை இன்னும் ஷார்ட்டாக கிறிஸ்பாக எடிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஒன்ஸ் நம்மளோட ஸ்டோரி நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக தோணுதுக்கப்புறம் கீழே உள்ள காப்பி பட்டனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளோட வேர்ட் பேடில் கொண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப் 2, கேன்வாவில் வச்சு நம்மளோட ஸ்டோரியை எடிட் பண்ணலாம். canva.com இந்த வெப்சைட்டை நம்ம விசிட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரி புக்னு டைப் பண்ணணும். ஸோ நமக்கு நிறையா ரெசம்பிளன்ஸ் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு கிரியேட் அ பிளாங்க் ஸ்டோரி புக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். நம்மளோட ஃப்ளிப் ஸ்டோரி புக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் இது தான். இப்படி எம்டியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு இந்த மாதிரியான ஒரு பிரைட் கலரை சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த கலர் ஸ்கேலில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கான ஒப்பேசிட்டியை ரெடியூஸ் பண்ணவோ அதிகப்படுத்தவோ வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ளிப் புக்கோட பேஜோட கலர். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற எலமெண்ட் செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா கீழே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரேம்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பிளாப் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ பக்கத்தில் உள்ள சிஆர் கிளிக் பண்ணிங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கொண்டு நம்ம ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ பேஜ் 2 கீழே ஆட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பேஜ் கிடச்சிரும். இப்படி தான் சக்ஸஸிவ் பேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பிளாப் செலக்ட் பண்ணி அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டின் ஆகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் மேலே கீழே ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டு பேஜுக்கு போய்க்கணும். இதுதான் புக்கோட கவர். ஸோ லெஃப்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேர்ட் பேடுக்கு போயிட்டு அந்த கதையோட டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு லெஃப்ட் டாப்பில் இருக்கக்கூடிய கேன்வா சான்ஸ் அப்படின்ட்டு இருக்குதுல, அதை கிளிக் பண்ணிவிட்டு காமிக் சான்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ தான் காமிக் புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபாண்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட அடுத்தடுத்த பேஜஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பேஜில் வைப்போம். டெக்ஸ்ட் சைஸு எப்பயுமே 1920 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்மளோட டாப்பிக்கு மட்டும் டெக்ஸ்ட் பெருசாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிடச்சது இந்த டெக்ஸ்ட் நம்ம அலைன் பண்ணி அந்த பிளாபுக்கு பக்கத்தில் வர மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்களை வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக காப்பி பண்ணுறது அடுத்தடுத்த சக்ஸஸிவ் பேஜஸில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாபுக்குள்ள இமேஜ் கொண்டு வரக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா மேஜிக் மீடியா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கேட்கும். இந்த சேட் பாக்ஸில் நமக்கு என்ன வேணும், கார்டன்னா கார்டன், பட்டர்ஃப்ளைனா பட்டர்ஃப்ளை டைப் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே ப்ளேஃபுல் அப்படின்ற ஒரு டக் போட்ட இமேஜ் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்டன் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம ஜென்ரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளேஃபுல் அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா எல்லாமே அனிமேட்டடான இமேஜ் நம்ம க்ரியேட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அப்படியே இந்த பிளாபு கிட்ட ட்ராக் பண்ணோம்னா பிளாபுக்குள்ளே எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாபுக்குள்ளேயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க எலமெண்ட்டை கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பேஜ்லேயும் வச்சிடணும். ஃப்ளாரு, கார்டனு, பிளான்ட்டு, ட்ரீஸு இந்த மாதிரிலாம் வச்சிடலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சி 40க்கு வச்சிடலாம். ஸோ பேஜில் இருக்க எந்த விதமான லெட்டர்ஸும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இது ஃப்ளிப் புக்கோட ஃப்ரண்ட் பேஜையும் நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எலிமெண்ட்ஸில் போய்ட்டு ஸ்டிக்கர்ஸ் எதெல்லாம் பிடிச்சதோ எதெல்லாம் உங்கள் டாபிக் ஓரியன்டாக இருக்குது அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி முடிச்சிடும். ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம அவுட்லுக்கு நம்மளோட புக்கு. ஸோ ரைட்டில் கிளிக் பண்ணி ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ளிப் புக் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேஜோ அவ்வளோ கொடுத்து ஷேர் கொடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஓப்பன் இன் ஃப்ளிப் புக் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ளிப் புக் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஸ்பூக்கி AI.